ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சேலம் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாண வைபவம். கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி கோயிலில் முத்துப்பந்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கும் நிகழ்ச்சி. சிவகங்கை அருள்மிகு திருத்தளிநாதர் கோயில் பெருவிழா. பூதவாகனத்தில் சுவாமியும் அன்னத்தின் மீது சிவகாமி அம்பாளும் வீதி உலா. சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தாயார் சன்னதி முன்பு உற்சவர் பெருமாளை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் சுந்தரவல்லி தாயார்களை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தாயார்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடங்களும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து பூச்சடை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானும் சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுக்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனையுடன் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து திருமண முறைப்பாடுகளை நடத்தினர். இதனிடையே பல்வேறு சீர்வரிசை பொருட்களை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். பிறகு சடாரிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மலர் மாலைகள் அணிவித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு மாங்கல்ய பூஜை செய்து தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி ஆரத்தி காண்பித்ததும் தாயார்களை கைத்தலமாக ஏந்தி வந்து சுவாமியின் அருகே கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு கஜமாலைகள் அணிவித்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமிக்கு கற்பூரம் காண்பித்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தெய்வங்களுக்கு சாயரற்றை இட்டு புனித நீர் தெளித்தனர். பிறகு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்ததும் பக்தி பாடல்கள் பாடி பிரபந்தம் சேவிக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். கும்பகோணம் அருகே துர்க்கை ஸ்தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை தேனுபுரீஸ்வரர் சுவாமி கோயிலில் முத்துப்பந்தல் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக ஞான சம்பந்தருக்கு அம்மை திருமுலைப்பால் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் அருகே திருஞான சம்பந்தரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் நின்றருடைய ஆதி தம்பதிகளுக்கும் வெள்ளிக்கவசங்களுடன் பலவித ஆபரணங்கள் அணிந்து காட்சி கொடுத்த ஞான சம்பந்தருக்கும் அலங்கார தீபம் காட்டப்பட்டது. பிறகு கோயில் அருகே உள்ள ஞானவாவி திருக்குளக்கரையில் ஞான சம்பந்தரை முதலில் எழுந்தருளச் செய்தனர். ஓதுவார் மூர்த்திகள் ஞான சம்பந்தர் பசியால் வாடும் நிகழ்வை பாடலாக பாடினர். இதையடுத்து ரிஷப வாகனத்தின் மேல் ஆதி தம்பதிகள் எழுந்தருளும் காட்சியும் ஞானப்பால் புகட்டும் நிகழ்வும் ஓதப்பட்டது. பின்னர் ஞான சம்பந்தரின் தந்தையான சிவபாத ஹிருதயர் மகனை பார்த்து உனக்கு பால் புகட்டியது யார் என கேட்க குழந்தை ஞான சம்பந்தரோ வானத்தை நோக்கி கை காட்ட அங்கு தம்பதி சமேதராய் ரிஷப வாகனத்தில் சிவபார்வதி காட்சியளிக்கும் நிகழ்வை பக்தி பரவசத்துடன் ஓதுவார் மூர்த்திகள் பாடலாக பாடினர். நிறைவாக தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டதை ஏராளமானோர் தரிசித்ததும் ஞானப்பால் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி உடனாய திருத்தளிநாதர் கோயிலில் வைகாசி பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக தெய்வங்கள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இதை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு சிவகாமி அம்பாளை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை ஹாரங்களுடன் விசேஷ சிகை அலங்காரம் செய்து மாலைகள் சூட்டியிருந்தனர். பூத வாகனத்தின் மேல் பிரியாவிடை சமேதராக உற்சவர் திருத்தளிநாதரையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தனி சப்பரத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளி திருக்காட்சி தந்தருளினார். உற்சவ மூர்த்திகளை வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து திருக்குடைகள் வைத்ததும் வீதி உலா துவங்கியது. பூத வாகனத்தில் திருத்தளிநாதர் முன்னே செல்ல அன்னப்பறவை மீது சிவகாமி அம்பாளும் சப்பரத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் பின்தொடர்ந்தனர்.
மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வீதி உலா வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து வேட்டைக்காரன் பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ வீரன் பெரியாச்சி அம்மன், அருள்மிகு மகாகாளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மலர் தட்டுக்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு மகாகாளி அம்மனுக்கு நறுமண மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானோர் தரிசித்தபடி இருக்க வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் அருள்மிகு மகாகாளி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு கல்யாண கணபதி, ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ சந்தன கருப்பசாமி கோயில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுத்து வைக்கும் நிகழ்ச்சியும் கரக ஊர்வலமும் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முழங்க அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் அம்மன் திருவுருவங்கள் மற்றும் சந்தன கருப்புசாமி உருவம் பொருத்தப்பட்ட முளைப்பாரிகளையும் வைத்து தீபதூபம் காண்பித்தனர். இதையடுத்து பூங்கரகம், அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளுடன் ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. அன்று மாலை ஏராளமானோர் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பூங்கரகம் நெடுங்குளம் தெற்காற்று பகுதியிலிருந்து சுமந்து வரப்பட்டது. பட்டாசுகள் வெடித்தபடி பூங்கரகத்தை சுமந்து வந்து கோயிலை அடைந்ததும் மூலஸ்தானத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்தபடி கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. பிறகு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி விமான கலசத்தை அலங்கரித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய கோஷ்டத்தில் நின்றருளும் ஸ்ரீ துர்கா தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு புதுப்பட்டு சேலை கட்டி மலர்ச்சரங்களுடன் மாலைகள் அணிவித்து தேவியை அலங்கரித்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ துர்கா தேவிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வசந்தோற்சவ நிறைவாக தாயார்கள் சமேத உற்சவருக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. தேவஸ்தான வளாகத்தில் தாயார் சன்னதி முன்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளை மேடை மீது சந்திரபிரபையுடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து பிரபந்தம் சேவித்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை நடைபெற்றது. திவ்ய அலங்காரத்தில் அழகாக காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. நிறைவாக பிரபந்ததாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கீழ ராமநதி கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் கோயில் விமானம் மற்றும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரிவார தெய்வ சன்னதிகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது.
முன்னதாக பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். குண்டத்தில் வஸ்திரம், மலர் மாலை ஆகியவற்றுடன் பூர்ணாகுதியை சமர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசத்தை ஊர்வலமாக சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீது தெளித்தனர். நிறைவாக மூலவருக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் சமேத அசல தீபேஸ்வரர் கோயிலில் வைகாசி பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. லிங்க வடிவில் அருளும் மூலவர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிவித்து வெள்ளி விபூதிப்பட்டையுடன் சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பரணி தீபத்திற்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அசல தீபேஸ்வரருக்கு அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் பரணி தீபத்தை மூலவர் சன்னதியில் இருந்து பக்தர்கள் உடன்வர கோயிலை சுற்றி எடுத்து வந்தனர். ஆலயத்தின் வெளியே உள்ள தீபக்கம்பத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் நாயன்மார்கள் முன்பும் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் பூமாயி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் மலர் மாலை, பட்டுச்சேலை, மங்களப் பொருட்கள் ஆகியவற்றுடன் பூந்தட்டுக்களை சுமந்தபடி புதுப்பட்டி ஊர்காவலன் கோயிலிலிருந்து புறப்பட்டனர். உற்சவர் அம்மனை மின்விளக்கு வாகனத்தில் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பூந்தட்டுக்கள், பூங்கரகங்கள் சுமந்தபடி பெண்கள் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்ததும் அருள்மிகு பூமாயி அம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் உற்சவர் அம்மன் மீதும் பரிவார தெய்வங்களின் மீதும் வண்ண மலர்களை தூவி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஈஸ்வர முனியப்ப சுவாமிக்கு திருவிழாவின் ஒரு பகுதியாக சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு ஈஸ்வர முனீஸ்வரருக்கு வெண்பட்டுடுத்தி கிரீடத்துடன் மலர்பிரபை நிறுத்தி சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்திருந்தனர். வண்ணமலர் தோரணத்தின் கீழே சூலத்துடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு ஈஸ்வர முனீஸ்வரரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி விளத்தூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் புதிதாக கோபுரத்துடன் வடிவமைக்கப்பட்ட கரக சொம்பு பீட ஆலயத்திற்கான நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக வந்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு கற்பூரம் காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து கரக சொம்பு பீடத்திற்கு கலசாபிஷேகம் செய்ததும் சிகப்பு பட்டாடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அவர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கும்பகோணம் அருகே ஏராகரம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு கந்தநாதர் சுவாமி ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ ஆதிசுவாமிநாத சுவாமிக்கு வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு விசேஷ அலங்காரம் செய்து சகசிரநாம அர்ச்சனையும் ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் மூலவர்களான அருள்மிகு சங்கரநாயகியையும் ஸ்ரீ கந்தநாத சுவாமியையும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ ஆதிசுவாமிநாத சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளிக்கவசங்களும் கிரீடம் மற்றும் காதுகாப்பும் அணிவித்து மலர்பிரபை நிறுத்தியிருந்தனர். அபயம் காட்டியபடி வெற்றி வடிவேலுடன் நின்று அருளிய அழகனுக்கு திருநாமங்கள் கூறி ஈசன் மைந்தனின் திருப்பாதங்களுக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு ஆதி சுவாமிநாத சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயிலில்
உற்சவ பெருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு விபூதி காப்புடன் விசேஷ அலங்காரமும் உற்சவர் அம்மனை சூலத்துடனும் அலங்கரித்திருந்தனர். கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். பக்தி பரவசத்துடன் போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு கோயில் முன்பு கும்மியடித்து பக்தி பாடல்கள் பாடி ஏராளமானோர் அம்மனை வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மல்லூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு உண்ணாமுலை அம்மை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக பக்தர்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு அண்ணாமலையாருக்கு நாமார்ச்சனையுடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. லிங்க வடிவமாக அமர்ந்தருளும் ஈசனுக்கு பச்சை பட்டுடுத்தி தங்க கிரீடத்துடன் நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி கற்கள் பதித்த விபூதிப்பட்டை வைத்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆசனத்தின் மேல் கால் மடித்து அமர்ந்தபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருள வெள்ளக்கட்டிகளை அம்மனை சுற்றி அடுக்கியிருந்தனர். இதனிடையே காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக செண்டைகள் பம்பைகள் முழங்கியபடி முன்னே செல்ல பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்து நிறைவாக அண்ணாமலையார் கோயிலை அடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மகிழிப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி பக்தர்கள் புடைசூழ யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோயிலை அடைந்தனர். விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து விமான கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் மஞ்சள் ஆடையில் மலர் மாலைகள் அணிந்தபடி காட்சி தர கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஆத்துமேடு பகுதியில் புகழ்பெற்ற அருள்மிகு சர்வாங்க சுந்தரி உடனாய நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு கல்யாண சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அழகனுக்கு செவ்வாடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்தனர். தேவியர்களும் வண்ணப்பட்டாடைகளில் திருக்காட்சி தந்தருளினர். மூலவர் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் சிகப்பு வஸ்திரத்துடன் மலர் மாலைகள் அணிந்து அருள் புரிய மூலவருக்கும் தேவியர்கள் சமேத கல்யாண சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது 2 ஊஞ்சல்களில் அருள்மிகு மாரியம்மன் உற்சவரையும் ஸ்ரீ மாவடி ராமசுவாமியையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கற்கள் பதித்த ஹாரங்களும் தலைப்பாகையும் அணிந்து மாவடி ராமசுவாமியும் சர்வாபரண பூஷிதையாக சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டு உடுத்திக் கொண்டு அருள்மிகு மாரியம்மனும் சிம்மாசனங்களில் ஊஞ்சல் மீது அமர்ந்தபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே இருக்கும் பட்டமங்கலம் குருபகவான் கோயிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தையேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோயிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோசனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால்
ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிகொண்டு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும், மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது.
பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டைக்கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருக்ஷ வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சேலம் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாண வைபவம். கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி கோயிலில் முத்துப்பந்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கும் நிகழ்ச்சி. சிவகங்கை அருள்மிகு திருத்தளிநாதர் கோயில் பெருவிழா பூதவாகனத்தில் சுவாமியும் அன்னத்தின் மீது சிவகாமி அம்பாளும் வீதி உலா. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.